கொண்டிருக்கிறது. பிடித்து விட பிடிக்கவில்லை. கேப்டன் எந்திரிச்சு நின்று ஆக்ரோஷமாகிக் கொண்டிருக்கிறார். கேப்டன் எந்திரித்து நின்று ஆட்டத்தை விறுவிறுப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். கையை காமித்து விட்டார். வெற்றி நமது. காலையிலிருந்து மாலை வரை கேப்டன் அடுத்த விக்கெட்டுக்கு கட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். விக்கெட் விழுமான்னு பார்ப்போம். விழுந்து விட்டது நினைக்கிறேன். விழவில்லை, தப்பித்து விட்டார். கட்டம் மேல செய்யவில்லை. ரன் கவுண்ட் பண்ணிக்க கூட எதனா ரன் 33 பந்து பூண்டியை நோக்கி விட்டது. காற்று ஆஃப் சைடை பார்த்து அடிப்போம். சென்று விட்டது. அது நம்ம போடுறதுதான். பந்து போர் யார் சொன்னா? செக் பண்ண இந்த டெக்னாலஜி போட்டேன். கட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்த விக்கெட்டுகள் கட்டம் என்று விட்டது. பழித்து விட்டது. அடுத்த பேட்ஸ்மேனாக கார்த்திகேயன் களத்தில் இறங்க சென்று கொண்டிருக்கிறார். கட்டத்தை போட்டான். ஏன்னா அரவிந்த் அவன் தான் கட்டத்தை போட்டான். இருக்கே காமி கட்டத்தை போட்டதை பாரு. கட்டம் வந்துருச்சு. கேப்டன் இறங்கின உடனே பந்து உடைந்து விட்டது. அடுத்து புது பந்தை மாற்ற போகிறார்கள். அரவிந்த் லீவா எத்தனை நாள்? அங்க இருக்கான். முதல் பந்தை சுத்துகிறார். பந்து அவர் மேலே பட்டு வெளியே சென்று கமெண்ட்ரி பேசணும் நல்லா வருவாங்க. எல்லாமே தெரிஞ்சா இல்லை எதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு சுத்தி விட்டார். பந்து பட்டு விட்டது.